அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்ஹம்து சொல்லுகிற நேரம் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அகில உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இந்த கல்பு புகழை புகழாக சொன்னதா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தஃப்சீர் இப்னு கஸீரில் அழகாக இந்த ஹதீஸ் பதிவாகிறது. ஒருவர் அல்ஹம்து என்று சூரத்துல் ஃபாத்தியாவை தொழுகையில் ஓதுகிற நேரம், அல்ஹம்து என்று சொல்லுகிற நேரம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை புகழுகிற நேரம், பக்கத்துள்ள மலக்குமார்களிடம் சொல்லுவானாம், அல்லாஹ் என் அடியான் என்னை புகழ வேண்டிய விதத்தில் புகழ்ந்து விட்டான் என்று அல்லாஹ் சந்தோஷப்படுவானாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புகழ வேண்டிய விதத்தில் புகழ்வது என்பது வாயாலா கல்பாலா? சிந்தித்து பாருங்கள். அல்ஹம்து என்று சொல்லுகிற நேரம் நமக்கு என்ன ஞாபகம் எல்லாம் வந்தது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண படுக்கையில் இருக்கிற நேரம், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு தொழுவிப்பு மாறி ஏவுகிற நேரம், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிக்கு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லி உங்க வாப்பாக்கு தொழுவிக்கன்னு சொல்ற நேரம், அவங்க சொன்னாங்க, யார சொல்லலாம், அவரால் நின்று தொழுவிக்க முடியாத அழுது விடுவார் யார சொல்லலாம். அவர்கள் ஒவ்வொரு வார்த்தையும் புரிந்து ஓதினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புரியாமல் ஓதுவது என்பது என்ன? ஏடு சுமக்கும் கழுதை என்று திருமறை குர்ஆன் சொல்லுதே. யாரை சொல்லுது? நிறைய ஏடுகளை சுமக்கக்கூடிய ஒரு கழுதை. அந்த கழுதைக்கு தனக்கு மேல் என்ன இருக்கிறது என்று தெரியாது. அந்த மாதிரி நாம் என்ன ஓதுகிறோமோ, ஓதின ஓதலில் என்ன இருக்கின்ற தெரியாமல் ஓதினால் அந்த தொழுகை ரசூலுல்லாஹ் ஒருவரை பார்த்து சொன்னாரே, 3 தடவை தொழ நீ தொழவில்லை அப்பா, நீ மறுபடி போய் தொழு என்று சொன்னாரே, அந்த தொழுகையில் அடங்கி விடுமா என்று பயப்படுகிற நிலைமையில் நம்முடைய தொழுகை இருக்கிறதா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? அதனால் சொல்லுகிறேன், அல்ஹம்து என்று சொல்லுகிற நேரம் அல்லாஹ்வை புகழ்கிறோம் என்ற கல்வில் அந்த நியத்து வர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் அதற்கு ஒரு பேர் கொடுக்கிறார்கள். என்ன பேர் தெரியுமா? இஹ்சான். எல்லாரும் ஆபிதுகள், இபாதத்து செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வை தொழக்கூடியவர்கள், நோன்பு பிடிக்கக்கூடியவர்கள் ஆபிதுகள், அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள் அடிமைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொருவரை பிரிக்கிறார்கள். இஹ்சான். யார் முஹ்சின் தெரியுமா? அழகாக இபாதத்து செய்வார். எப்படி செய்வாராம்? நீ அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உன்னை பார்க்கிறான். நீ என்ன செய்யலாம்? நீ அல்லாஹ்வை வணங்குற நேரம் அல்லாஹ்வை அன்தஅபுதல்லாஹ், நீ வந்து அல்லாஹ்வை வணங்குற நேரம் அல்லாஹ்வை நீ பார்க்காவிட்டால் அவன் உன்னை பார்க்கிறான். நீ அவனை பார்க்காவிட்டாலும் அவன் உன்னை பார்க்கிறான் என்ற நினைப்போடு தொழுகையில் ஈடுபடுகிறானே, அவருக்கு பேர் முஹ்சின். அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்று எத்தனை காலம், 20 ஆண்டுகள், 40 ஆண்டுகள், 60 ஆண்டுகள் தொழுதவர்கள், அல்லாஹ் என்னை பார்க்கிறான், அல்லாஹ் என்னை இப்பொழுது புகழ்கிறான், அல்லாஹ்வுடைய புகழ்ச்சியை சொல்கிறேன், அல்லாஹ் என்னோடு இரக்கமாக நடக்கிறான், எத்தனை பேருக்கு அந்த உணர்வு வந்திருக்கிறது? அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை சிந்திச்சு பாருங்க. அல்ஹம்து என்ற வார்த்தை என்பது அது எங்களுடைய முழு வாழ்க்கையிலும் எந்த நிமிஷத்திலையும் மறக்க இயலாத ஒரு வார்த்தை. சகோதரர்களே, விமானங்கள் பறக்கிறது, கப்பல்கள் போகிறது, ஆழ்கடலில் 8 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு மீனை கிட்டா ஜூம் பண்ணி அது என்ன மீன் என்று பார்க்கிற அளவுக்கு வாட்டர் ப்ரூஃப் கேமராக்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. வானத்தில் என்ன பறக்கிறது, எவ்வளவு தூரத்தில் பறந்தாலும் கண் கெட்டுற தூரத்தில் அதை வைத்து பார்க்கக்கூடிய கருவிகள் எல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இவ்வளவெல்லாம் கண்டுபிடித்த மனிதனுக்கு எதை கண்டுபிடிக்க தெரியாது தெரியுமா? என்னுடைய கையிலிருந்து ஒரு இரத்த துளியை எடுத்து இந்த இரத்த துளியை உலகத்துள்ள எல்லா விஞ்ஞானி கையிலையும் கொடுத்து இதை மாதிரி ஒரு இரத்த துளியை கொண்டு வந்து தாண்டு சொன்னால் விமானங்களில் பறக்கிறார்கள். 30,000 அடி மேல பறக்கிறது, பல மணித்தியாலங்கள் பறக்கிறார்கள், சந்திர மண்டலத்துக்கு போய் வருகிறார்கள், எல்லா கட்டிடங்களும் கட்டுகிறார்கள், உலகத்தில் அற்புதமான கோபுரங்கள் எல்லாம் கட்டுகிறார்கள், மிக பெரும் மாளிகை போன்ற கப்பல்கள் கடல்களில் பறந்து போகிறது. இப்படி எல்லாம் இருக்க எல்லாருடைய உடம்பிலும் உள்ள இந்த இரத்தத்தை செய்வதற்கு நான் பேசுகிற இந்த நிமிடம் வரைக்கும் எந்த விஞ்ஞானியாலும் முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த விஞ்ஞானியாலும் முடியாது. எத்தனையோ இரத்த கலர்ல வேண்டிய மாதிரி கெமிக்கலை போட்டு மிக்ஸ் பண்ணுவார்கள். ஆனால் இந்த உலகத்தில் ஒவ்வொரு அற்புதமான ஆய்வுகளும் ஜெனீவாக்கு அடியில, ஜெனீவா என்று ஒரு நகரம்
அதுக்கு அடியிலே 26 சதுரப்பரப்பு கிலோமீட்டருக்கு பூமிக்கு அடியில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு லேபரேட்டரி இருக்கிறது. மிக பெரும் ஆய்வு கூடம் இருக்கிறது. சதுரப்பரப்பு கிலோமீட்டர் 26, அதோடைய அவ்வளவு பெரியது. அதுக்குள் எல்லா வகையான ஆய்வுகளும் நடத்துகிறார்கள். உலகத்தில் மேற்பரப்பில் செய்தால் பயங்கரமாக உலகத்துக்கு எதெல்லாம் கேடு விளைவிக்குமோ அந்த ஆய்வுகள் எல்லாம் ஜெனீவாவுக்கு அடியில் இருந்து கொண்டு விஞ்ஞானிகள் செய்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பேசுகிற இந்த நிமிடம் வரைக்கும் இந்த ஊரிலேயோ அமெரிக்காவிலேயோ ஒருவருடைய கிட்னி போனால் டாக்டர் போய் ஹாஸ்பிட்டலில் இருந்து ஒரு கிட்னியை கொண்டு வந்து போட மாட்டார். யாராவது ஒரு மனிதரிடம் கிட்னி கொடுப்பாராக இருந்தால் அந்த கிட்னியை கலட்டி வாப்பா, நான் உனக்கு பூட்டி தருகிறேன் டாக்டர் சொல்லுவார். ரத்தம் போதாதா, ரத்தம் போய்விட்டதா, இதற்கு பக்கத்தில் எல்லாருக்கும் அல்ல ரத்தத்தை கூட வைத்திருக்கிறான். கொடுத்து பிளட் பேங்க், ரத்த வங்கிகளை, குருதி வங்கிகளை சேர்த்து வைத்திருப்பார்கள். உன்னுடைய ரத்தம் என்னப்பா, ஏ பாசிட்டிவா, பி பாசிட்டிவா, ஏ பியா, ஓவா கேட்டு எடுத்து தருவார்கள். நீங்கள் வருகிற வாகனத்தில் ஏதாவது ஒரு பார்ட்ஸ் தேவையா, அந்த கம்பெனிக்கு போனால் பார்ட்ஸை தந்து விடுவார்கள். இந்த உலகத்தில் வேண்டி இந்த ஃபேனுக்கு பார்ட்ஸ் வேணுமா, தந்து விடுவார்கள். இந்த மைக் உடைந்து விட்டதா, அதற்குரிய பார்ட்ஸை எடுத்து விடலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆச்சரியமாக இருக்கிறது இந்த உலகத்திலே உங்களுடைய பிள்ளைகள் படிக்கிற படிப்பில் உள்ள சிலபஸை பார்க்கிற நேரம் ஆச்சரியம். சாதாரணமாக படித்து கொடுக்கிற நேரம் இந்த ஃபேன் அதை கண்டுபிடித்தவன் யார் என்று விலாவரியாக படித்துக் கொடுப்பார்கள். யார் டிவியை கண்டுபிடித்தா பிள்ளைகள் அடிக்கடி சொல்லுவார்கள் ஜான் லொகிபேர்ட். யார் ரேடியோவை கண்டுபிடித்தா மார்க்கோனி. யார் டெலிபோனை கண்டுபிடித்தா அலெக்சாண்டர் கிராம்பெல். யார் அமெரிக்காவை கண்டுபிடித்தா கொலம்பஸ். இப்படியெல்லாம் அமெரிக்கா என்பது உங்க தம்ப பண்ணியை கண்டுபிடித்தது யார் என்று கேட்டால் நகைச்சுவையாக இருக்கும். அது கண்டுபிடிக்கிற விஷயம் அல்ல. அமெரிக்கான பூமிக்கடியில் இருந்து இழுத்து மேற்பரப்பில் கொண்டு வந்து வைத்தார்களா, அதற்கே அமெரிக்காவை கண்டுபிடித்தது கொலம்பஸாம். பாட புத்தகத்தில் எதை படித்து கொடுத்தாலும் இதை கண்டுபிடித்தவர், இந்த கம்பெனிக்கு யார் ஓனர், விண்டோஸை அறிமுகப்படுத்தியவர் பில் கேட்ஸ். இப்படி எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தார்களே, இந்த கண்ணை கண்டுபிடித்தவரை பற்றி யாராவது பேசினார்களா? இந்த கிட்னியை கண்டுபிடித்தவரை பற்றி யாராவது பேசினார்களா? இந்த உலகத்தில் விஞ்ஞான ஆய்வு கூடத்தில் அல்ஹம்து 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 என்று மனிதர்கள் தனக்கு தெரியாத ஒரு ரகசியத்தை பார்த்து கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டு எல்லாரும் இருக்கிறது, ஆனால் யாருக்கும் செய்ய முடியாது. ஆச்சரியமாக இல்லையா? இந்த ரத்தம் எல்லாருக்கும் இருக்கிறது. இந்த உலகத்தில் இதுவரைக்கும் எந்த அதிபருக்கும் எந்த ஜனாதிபதிக்கும் இந்த ரத்தத்தை செய்து கொடுத்த விஞ்ஞானி யாருமே இல்லை. இன்னொருவருடைய ரத்தத்தை எடுத்து கொடுக்கலாமே தவிர செய்ய முடியாது என்றால் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் எப்படி நம்மளை படைத்திருக்கிறான். வானத்தை பார்த்து, பறக்கிற விமானத்தை பார்த்து, ஆச்சரியமாக பார்த்து, மனிதனுக்கு இப்படி மூளையாண்டு ஆச்சரியப்பட்டீர்களே. நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டு ஏர் கண்டிஷனை பார்த்து இப்படி ஒரு கூதல் எப்படி எல்லாம் கண்டுபிடித்தான் ஆச்சரியப்பட்டீர்களே. இந்த ரத்தத்தை பார்த்து யாராவது ஆச்சரியப்பட்டது உண்டா? வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன். உனக்குள் வைத்திருக்கிறேன், சிந்தித்தியான் அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகையில வந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இறைவா உனக்கே எல்லா புகழும், நீ சகல புகழுக்குரியவன் இறைவா என்று எத்தனை பேர் உணர்ந்து கல்பால் சொல்லி நன்றி கடன் பட்டிருக்கிறேன், நன்றியுடன் ஓட நிற்கிறேன், உன்னை மறக்க முடியாது, உன்னிடமிருந்து பிரிந்து வாழ முடியாது இறைவா, உன்னோடு தான் வாழ வேண்டும் என்று எத்தனை கல்புகள் ஏங்கி தவித்து அல்லாஹ்விடம் சரணாகதி அறிந்து ஆபித் 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 என்று சொல்லி ஒத்துக்கொண்டவர்கள் எத்தனை பேர் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த தொழுகை தான் சஹாபாக்கள் தொழுத தொழுகை. அவருடைய கல்புகள் எல்லாம் கரைந்தது, அவருடைய கண்கள் எல்லாம் கலங்கியது. அல்ஹம்து சொன்னார்கள். அர் ரஹ்மானிர் ரஹீம், ஒரு அடியான் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லுகிற நேரம் அளவற்ற அருளாளன், நிகரே இல்லாத பேரன்பு மிக்கவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குமார்கள்ட்ட சொல்றானாம், என்னடியான் என்னை போற்ற வேண்டிய விதத்தில் போற்றிவிட்டால் அல்லாஹு அக்பர். அடியான் சொல்லுகிற நேரம் அல்லாஹ் அந்த அடியானை பார்த்து சொல்லுவானாம், என் அடியான் என்னை போற்ற வேண்டிய விதத்தில் போற்றிருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் உணர்ந்தோமா? இறைவன் சந்தோஷப்படுகிறான், என் ரஹ்மான் சந்தோஷப்படுகிறான். நிதானமாக தொழ வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. நிதானம் தவறக்கூடாது தொழுகையிலே. ஷைத்தான் அடிக்கொரு முறை தொழுகையில் திருடரை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். தொழுகை கொத்துவது போன்று, கோழி கொத்துவதை போன்று தொழுகையில் திருடுவன் விழுந்து எழும்புவான் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு எத்தனை பேருக்கு என்ன தொழுவது என்று தெரியாமல் தொழுகிறார்கள். சகோதரர்களை, தொழாதவர்களுக்கு தனியான தண்டனை அல்லாஹ் அறிவித்திருக்கிறான் திருமறை குர்ஆனில். அதை பற்றி நான் பேச வேண்டிய தேவையில்லை. ஆனால் தொழுபவர்களுக்கு இந்த தண்டனை உண்டு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுது கொண்டு மறந்திருப்பார்கள், தொழு
முழுவதையும் மறந்து விடுவார்கள். அவர்களுக்கு தான் அந்த தண்டனை. இப்படியே மாலிக் யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளில் அதிபதி என்று சொல்லுகிற நேரம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அந்த மறுமை நாள் ஞாபகம் வர வேண்டும். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இப்பொழுது போய் இன்றைக்கு நேரம் கிடைத்தால் சிந்தித்து பாருங்கள் இந்த ஒரே ஒரு வார்த்தை, இய்யாக நஅபுது, உன்னை வணங்குகிறேன், வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடமே உதவி தேடுகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்கள் குழந்தை துடிக்க துடிக்க அழுது கொண்டிருக்கிற நேரம், ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிற நேரம், இறைவா அல்லாஹ்வே என் புள்ளையை பாதுகாத்து விடு, என் புள்ளையுடைய நோயை இல்லாமல் ஆக்கிறேன் என்று கையேந்தினீர்களே, அல்லாஹ்வை விட்டு பிரிந்து உங்களால் வாழ முடியுமா? உங்கள் மனைவி ஆஸ்பத்திரியை கொண்டு போய் டாக்டர் கிட்னி ஃபெயிலியர் என்று அழுகிற நேரம், சொல்லுகிற நேரம், தேம்பி தேம்பி அழுதி போய் உலகத்தில் எங்கேயாவது கிட்னி கிடைக்குமாண்டு தேடக்கூடிய கணவர்மார்கள் இருந்தால் சிந்தித்து பாருங்கள், எப்படி அல்லாஹ்வுடைய உதவியை நீங்கள் தேடி இருப்பீர்கள் என்று. அல்லாஹ்வுடைய உதவியோடு தான் காலையில் போய் யா அல்லாஹ் வியாபாரத்தை எங்களுக்கு அலாலாக பரக்கத்தாக செய்து தந்து விடு யா அல்லாஹ் என்று கேட்டீர்கள். நனையாபுரத்திலிருந்து அல்லாஹ் வாடிக்கையாளர்களை உங்கள் பக்கத்திலே திருப்பி அனுப்பினான், உங்கள் பக்கத்திலே அனுப்பி வைத்தான். அல்லாஹ்வை விட்டும் பிரியவே முடியாது. ஒப்புக்கொள்கிறோம், இய்யாக நஅபுது, உன்னை வணங்குகிறோம் இறைவா, வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடம் உதவி தேடுகிறோம், உன் உதவி இல்லாமல் ஒரு எட்டை கூட எடுத்து வைக்க முடியாது இறைவா. புரிந்து சொன்னோமா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியே சூரத்துல் ஃபாத்திஹாவை புரிந்து ஓதாமல் எத்தனை சகோதரர்கள் தொழுதிருப்பீர்கள். இந்த தொழுகை நிச்சயமாக கல்புக்கு அமைதி தராது. ஒரு தடவை புரிந்து தொழுது பாருங்கள். பாறாங்கல்லோடு வந்து அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே வந்து நீங்கள் தக்பீரை கட்டி வீட்டுக்கு போகிற நேரம் பெரும் பாறாங்கல்லை இறக்கி வைத்த மாதிரி இருக்கும். இன்றைக்கு தொழுவது என்பது பாறாங்கல்லை தலையில் தூக்கி வைப்பது போன்று தொழ வேண்டுமே, அந்த அளவுக்கு மாறிவிட்டார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. சஹாபாக்கள் வேகமாக வருவார்கள், யார ரசூலல்லாஹ், தொழுகை நேரம், தொழுகை நேரம், அல்லாஹ்வோடு பேச வேண்டும் யார ரசூலல்லாஹ், அடுத்தது அல்லாஹ்வோடு பேசுவது எப்ப யார ரசூலல்லாஹ், நாளைக்கு சுபஹுக்களே அல்லாஹ்வோடு பேச வேண்டும் யா அல்லாஹ், நான் அல்லாஹ்வோடு பேச வேண்டும் எனக்கு ஆசை, ஓடி வந்து விடுவார்கள். சுப்ஹானல்லாஹ். அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த விஷயங்களை ஆழமாக புரிந்து நம்பி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். வல்லனாய் நம் அனைவருக்கு அருள் புரிவானாக.